கிறிஸ்துவுக்குள் அன்பான சிகாகோ பிரேயர் லைன் ஜெபக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காய் என் ஆண்டவராகிய இயேசப்பாவுக்கு என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு மிகுந்த அன்போடு ஏற்படுத்தி கொடுத்த அன்பான டாக்டர் சசிகுமார் ஐயா அவர்கள் எனக்கு மிகுந்த ஆத்ம நண்பர் மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவர். அது டாக்டர் அம்மா ஐயா, அதே போல அருமையான பத்மினி விசுவாச அம்மா, உங்க குடும்பத்துல என்னுடைய ஆவிக்குரிய நண்பர்கள் அவர்கள் மட்டுமல்ல, நல்ல எல்லாரோடும் மிகுந்த அன்போடு கூட பழகக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மக்கள். அவர் இந்த காரியத்தை எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்திக்கு நாம் போகும் முன்பாக ஒரு பாடலை நாம் கேட்டுவிட்டு நாம் கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். கருணை தயாபரனே என் தேவா காத்தருள் எனதையனே, கருணை தயாபரனே என் தேவா காத்தருள் எனதையனே, ஈன பாவி எந்த பாவம் போக்க வந்த இயேசு தேவனே உன் கிருபை தாரும், ஈன பாவி எந்த பாவம் போக்க வந்த இயேசு தேவனே உன் கிருபை தாரும், கருணை தயாபரனே என் தேவா காத்தருள் எனதையனே, எனக்காய் ஜீவனை இழந்த என் தேவா, எனக்காய் ஜீவனை இழந்த என் தேவா, எனக்காய் ஜீவனை இழந்த என் தேவா, எளியனை ரட்சித்த திருப்பிரதாபா, எளியனை ரட்சித்த திருப்பிரதாபா, சாந்தமுரு கொண்ட சத்யஸ்வரூபா, சாந்தமுரு கொண்ட சத்யஸ்வரூபா, சாவினை வென்ற தயாபரநாதா, தீவினையோன் என்னை காரும் பொற்பாதா, கருணை தயாபரனே என் தேவா காத்தருள் எனதையனே, காத்தருள் எனதையனே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற அப்பா. அருமையான சிகாகோ பிரேயர் லைன் ஜெபக்குழுவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதிகால வேலையிலுமே தேடுவது எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு காரியம் அப்பா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா ஆன்லைன்ல இதோ இந்த ஜெபக்குழுவிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கள். நாங்கள் கருத்தோடு உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க வேண்டுமே. எனவே இந்த அரை மணி நேரம் அப்பாவுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தாரும். எங்களை முற்றிலும் உடைய பாதத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய செய்தியா கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தரை தேடுங்கள், சீக்கிங் காட். அன்பானவர்களே, இதற்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகமம் 28:9 தாவீது தன் மகன் சாலமோனுக்கு இவ்விதமாக கூறுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இஃப் யூ சீக் ஃபார் ஹிம் he will be found. ஆண்டவரை தேடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு தென்படுவாராம். ஆனால் நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் விட்டு விடுவார் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே வசனத்தை 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கலாம். அசரியா என்ற தேவ ஆவியை பெற்ற மனிதன் ஆசா என்ற ஒரு ராஜாவிடத்திலே இவ்விதமாக கூறுகிறார். 2 நாளாகமம் 15:2 பாருங்கள். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே,
யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அன்பானவர்களே, தேவனை தேட வேண்டும். இன்றைக்கு அதிகாலையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். காரணம் என்ன? அவரை தேடும்படியாக. அப்பொழுதுதான் அவரை கண்டுகொள்ள முடியும் என அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்திலே ஒரு வேதனையான ஒரு வசனம் இருக்கிறது தெரியுங்களா எனக்கு அன்பானவர்களே? சங்கீதம் 14:23 சங்கீதம் 14:2-3 வசனங்களை பாருங்கள். இவ்விதமாக தாவீது வேதனையோடு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் காணலாம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விழுகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அன்பானவர்களே, எவ்வளவு வேதனையான ஒரு வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஒரு மனிதன் இருக்கிறானா என்று ஆண்டவர் நோக்கி பார்க்கிற சமயத்திலே ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? உண்மையாய் தேவனை தேடுகிற மக்கள். நகன்பானவர்களே, இன்றைக்கு அநேக மக்கள் இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களை நாம் தேடுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை தேடுங்கள் என்று சொல்லி நம்முடைய அன்போடு கூட அழைக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் கூட நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் மத்தேயு 7:7 லூக்கா 11:9 ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். கடவுளை நாம் தேடுகிற பொழுதுதான், நாம் உற்சாகத்தோடு தேடுகிற பொழுதுதான், நாம் மிகுந்த அன்போடு கூட நாம் அவரை தேடுகிற பொழுதுதான் அவரை நாம் கண்டுகொள்ள முடியும் என அன்பானவர்களே. தேடுங்கள் என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்துல ஜெட்டைட் என்கிறதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெட்டைட் என்ற ஒரு வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம்? கீப் ஆன் சீக்கிங், தொடர்ந்து தேடிக்கொண்டே இருங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது என அன்பானவர்களே. இன்றைக்கு மனிதனுடைய தேடல் எவ்விதமாக இருக்கிறது? அநேக மக்கள் உலக பொருட்களை தேடி ஓடுகிறோம், பதவியை தேடுகிறோம், பட்டத்தை தேடுகிறோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற கவலையோடு கூட கர்த்தரை விட்டுவிட்டு ஏதோதோ பொருளை தேடி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். போதுமென்ற மனதில்லாமல் அழிந்து போகும் உலகப் பொருட்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம் என அன்பானவர்களே. இவ்விதமான காரியத்தை நாம் உலகப் பொருளை நாம் தேடுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை விட்டு நம்முடைய முயற்சியிலே நாம் உலகப் பொருளை நாம் தேடினால் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறதான காரியம் என்ன? மத்தேயு 6:31-33 வரை வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அன்பானவர்களே, இவைகளை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுப்பார். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் ஒருவேளை தேவனை விட்டுவிட்டு, கடவுளை விட்டுவிட்டு இந்த உலக பொருளை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறவளை தேவன் அஞ்ஞானி என்று அழைக்கிறார். அன்பானவர்களே, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவர். ஆண்டவரை நாம் உண்மையாய் தேடுகிற பொழுது நமக்கு ஒரு குறைவும் அவர் வைப்பதில்லை. அன்பானவர்களை, எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுப்பார். ஆனால் நாமோ, இந்த மனிதனும் அவசரமாக பொருள் சேர்க்க ஓடிக்கொண்டே இருக்கிறான். கர்த்தரை மறந்து நம்முடைய வேலைகளில் நாம் மூழ்கி போய் விடுகிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம் என அன்பானவர்களே. எனவேதான் தன் மகனுக்கு மிகச்சிறந்த ஒரு அறிவுரையை தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களை, கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு தென்படுவார் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகின்ற பொழுது, உண்மையாய் அவரை தேடுகின்ற பொழுது என்ன ஏற்படும்? சங்கீதம் 34:4-6 வரை வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். அல்லேலூயா! பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கடன் தொல்லையா, அதே போல நோய் பயமா, எதிர்காலத்தை குறித்த பயமா, எல்லா பயத்தையும் அவர் நீக்கி போடுவார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் என்றைக்கும் பிரகாசமாய் இருக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, மட்டுமல்ல, நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். மனிதர்களிடத்திலே நம்மை வெட்கப்படும்படியாக நம் ஆண்டவர் ஒருபோதும் விட மாட்டார். 6வது வசனம் பாருங்க, சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்.
எத்தனை இடுக்கண்கள் வந்தாலும் அவைகளில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என கண்பானவர்களே. சரி, கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். எப்படி தேட வேண்டுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். ஆண்டவரை தேடுகிற பொழுது வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது, வேறு எண்ணங்கள் இருக்கக்கூடாது என கண்பானவர்களே. முழு இருதயத்தோடு, அப்பா எனக்கு என்னுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, அப்பா நான் உண்மையிலே அதிகமாய் நெருங்கி ஜீவிக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆவியானவரே என்று சொல்லி ஆண்டவரை முழு இருதயத்தோடு நாம் தேடுகிற பொழுது அவரை நாம் கண்டுகொள்ள முடியுமா? அன்பானவர்களே, உதாரணத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே ஆசா ராஜாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆசா ராஜாவினுடைய நாட்களில் கர்த்தரை தேடுவதிலே பெரிய எழுப்புதல் யூதா தேசத்திலே ஏற்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஆசா ராஜாவுடைய காலத்துல வெகு காலமாக அதற்கு முன்பு தேவனும் இல்லையா, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அவர்களே, அவர்களுக்கு ஆசா ராஜாவினுடைய காலத்திலே ஒரு மிகப்பெரிய நெருக்கம் அந்த தேசத்திலே ஏற்பட்டது. என்ன நெருக்கம்? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை பாருங்கள். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். கர்த்தரை தேடுவோம் என்ற ஒரு பிரத்திக்கனை, ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? அவர்களுக்கு வந்த நெருக்கம் என்ன? ஆம் பிரியமானவர்களே, எத்தியோப்பியன் ஆகிய சேரா என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன், ஒரு பலசாலி, இவ்விதமாக ஆசாவுக்கு எதிராக அவன் யுத்தத்துக்கு வந்தான். இந்த மக்கள் எல்லாரும் நடுங்கி போனார்கள். ஏன் என்று சொன்னால், அவனிடத்துல 2 நாளாகவும் 14:9 சொல்லுகிறது, சேராவிடத்துல 10 லட்சம் சேனை இருந்ததாம், 300 ரதங்கள் இருந்ததாம். ஆனால் ஆசாவிடத்திலோ கிட்டத்தட்ட 5,80,000 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். 10 லட்சம் உள்ள சேனையை எப்படி அவர்கள் மேற்கொள்ள முடியும்? அன்பானவர்களே, கர்த்தரை தேடினார்கள். நாட்டுகளில் எல்லாரும் கர்த்தரை தேட வேண்டும் என்று ஒரு மனதாக இன்றைக்கு நாடுகளிலே பிரச்சனைகள் இருக்கிறதல்லவா? என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிலும் ஜெபம் தேவையாக இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என கண்பானவர்களே. அப்பொழுதுதான் நமக்கு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆசா எவ்விதமாக ஜெபித்தார் பாருங்கள் என கண்பானவர்களே. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பலம் உள்ளவன் பலமற்றவன் யாராய் இருந்தாலும் உதவிகள் செய்வது அப்பாவுக்கு லேசான காரியம் அல்லவா? இதைத்தானே அழகான ஒரு பாடலாக நாம் பாடுகிறோம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், பெலன் உள்ளவன் பெலன் அற்றவன், பெலன் உள்ளவன் பெலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம்.
உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெறச் செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெறச் செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பேலன் உள்ளவன் பேலன் அற்றவன், பேலன் உள்ளவன் பேலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். அன்பானவர்களே, உமக்கது லேசான காரியம். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபத்தை ஆசா ராஜா செய்திருக்கிறார் பாருங்கள். ஆண்டவரே, பெலனற்றவன் யாரா இருக்கட்டும் ஐயா, ஆனால் நீர் உம்மை தேடுகிற பொழுது நீர் அவனுக்கு உதவி நிச்சயமாக செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்தான். 2 நாளாகம் 14:12 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். அன்பானவர்களே, ஆசா கர்த்தரை தேடிய பொழுது 2 நாளாகம் 14:13 சொல்லுகிறது, எத்தியோப்பியர் முறிந்து விழுந்தார்கள். அன்பானவர்களே, கர்த்தருக்கும் அவர் சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். 14:5 பாருங்கள், ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது. 14:6 பாருங்கள், சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை வருத்தத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை தேடி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் வந்த பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட்டதில்லை என கண்பானவர்களே. இவ்விதமாக கர்த்தரை தேட அந்த தேசத்தையே அவன் ஒருமுகப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எவ்வளவு அழகாக சிகாகோ இந்த பிரேயர் மீட்டிங்கை ஒழுங்குபடுத்தி நாம் எல்லாரும் அதிகாலையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்படியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். தேவன் எவ்வளவாக மகிமைப்படுவார், எவ்வளவாய் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் தெரியுங்களா? இன்றைய நாள் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும். ஏன்? அவரை நாம் தேடி வந்திருக்கிறோம், அவருடைய பாதத்தை தேடுகிறோம். முதலாவது முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். இரண்டாவதான காரியம், உபவாசத்தோடு தேட வேண்டும். இதே யூதா தேசத்திலே இன்னொரு ராஜா எழும்பினார், அவன் யோசபாத். 2 நாளாகமம் 20:3 பாருங்கள். யோசபாத்துக்கு விரோதமாக சீரியா என்ற ஒரு இடத்தில் இருந்து அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், இன்னும் ஏராளமான ஜனங்கள் அவருக்கு விரோதமாக வருகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த காரியம், யோசபாத்து மிக அற்புதமாக கர்த்தரை தேடுகிறான். கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு 2 நாளாகமம் 20:3 அப்பொழுது யோசபாத் பயந்து அந்த ஏராளமான கூட்டத்தை அவனாலே மேற்கொள்ள முடியாதனாலே அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதாவிற்கு உபவாசத்தை கூறுவித்தான். ஆண்டவருக்காக உபவாசம். இதே காரியத்தை நாம் யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? என அன்பானவர்களே, நினிவே பட்டணத்து மக்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். 20 எல்லா பட்டணங்களிலும் இருந்து ஜனங்கள் அவரை தேட வந்தார்கள், உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள். 20:13 சொல்லுகிறது, யூதா கோத்திரத்தார் அனைவரும், குழந்தைகளும், பெண்ஜாதிகளும், குமாரர் அனைவரும் கர்த்தரை தேடினார்கள் என கண்பானவர்களே. அதனால என்ன நடந்தது? அவர்கள் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவனுடைய ஜெபம் பாருங்கள், 12 இந்த திரளான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, செய்ய வேண்டியது இன்னதென்றும் தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பிரச்சனைகளா? வேதனைகளா? நாட்டிலே பிரச்சனையா? வீட்டிலே பிரச்சனையா? ஒருவேளை பிள்ளைகளினாலே நமக்கு பிரச்சனையா? நோயினாலே பிரச்சனையா? கடன் தொல்லையினாலே பிரச்சனையா? என் கண்கள் அப்பா உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று கர்த்தரை நாம் நோக்குகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவராகிய கர்த்தர் வெற்றியை தருவார். அவர்கள் வெற்றி பெற்றார்கள். வசனம் 20-26 வரை அவன் பெற்ற வெற்றியை குறித்து சொல்லுகிறது. எனக்கன்பானவர்கள் 2 நாளாகமம் 20:30 சொல்லுகிறது, யோசபாத்தின் ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது. ஏன்? அவன் யுத்தம் செய்வதற்கு கூட கர்த்தரை துதித்து பாடுகிற பாடகர்களை முன்னால் வைத்தான். நம்பிக்கை, விசுவாசம். அன்பானவர்களே, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அற்புதமான விசுவாசம் யோசபாத் ராஜாவிடத்திலும் இருந்தது.
இந்த உபவாசத்தோடு கர்த்தரை தேடினவர்கள் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்? எஸ்தரை குறித்து பார்க்கிறோம். 3 நாட்கள் இரவும் பகலும் அன்பான விடுதலையை பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக ஆமான் செய்த சதி திட்டத்திலிருந்து அவர்கள் அத்தனையும் கொன்று போட விட வேண்டும் என்று ராஜாவினாலே அந்த கட்டளை பிறந்தாலும் கூட அந்த ஜெபத்தினாலே எஸ்தர் மேற்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 21 நாட்கள் ஆண்டவருடைய பாதத்திலே உபவாசித்து ஜெபித்தார். மோசே, எலியா 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாட்கள் அவர் உபவாசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இரண்டாவது காரியம், உபவாசத்தோடு நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆழ்த்தி ஒரு நாள், ஒருவேளை வாரத்திலே ஒரு நாள் அல்லது 2 நாள் கூடுமானது தேவ சமூகத்தில் உபவாசித்து நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம் ஜெபம் கேட்டு அநேக காரியங்களை நம்முடைய தேசத்திலே செய்வார்லவா? நன்மையான காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே செய்வார்கள். நாம் முழு இருதயத்தோடு தேடுகிறோமா? உபவாசத்தோடு நாம் தேடுகிறோமா? அன்பானவர்களே, மூன்றாவது காரியம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும் என்று. அது என்னங்க கண்டடையத்தக்க சமயத்திலே? நம்முடைய கை கால்களில் நல்ல பலம் இருக்கிற பொழுதே, நாம் சோர்ந்து போகிற காலங்கள் வராத பொழுதே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். என கண்பானவர்களே, நம்முடைய வாலிப பிராயத்திலே கர்த்தரை தேடு. உனக்கு நல்ல பலன் இருக்கும் பொழுது, நல்ல கைகால் பலன் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயம் என்பது என்ன? சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். தேவ சமூகத்திலே ஜெபிப்பதற்கு நாமே நேரத்தை ஒதுக்க வேண்டும். வேதத்தை தியானிக்க நாமே நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஏசாயா 55 அதிகாரம் 6வது வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்பொழுது அவர் சமீபமாய் இருப்பார் என்பானவர்களே? ஆண்டவர் கர்த்தர் இப்போது நமக்கு சமீபமாய் இருப்பார். நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் சமீபமாய் இருப்பார். நாம் வேதத்தை தியானிக்கிற பொழுது நம் பக்கத்திலே அவர் வருகிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், இன்றைக்கு இந்த நேரத்திலே இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் மத்தியிலே தேவன் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். என கண்பானவர்களே, சங்கீதம் 145:18 வாசித்து பாருங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் உத்தமமாய், ஆண்டவரே, என்னுடைய வேதனை உண்டாக்கும் வழிகளில் இருதயத்தில் உண்டோ என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பாருங்க கர்த்தாவே என்று சொல்லி உண்மையாய் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து மாமிசத்தின் இச்சைகளை விட்டு, அதே போல பொருளாசையை விட்டு, நமக்கு உலக பிரகாரமான காரியங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க என்று சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் விட்டு தேவனை தேடுகிற பொழுது அவர் நம் சமீபமாய் வருகிறார். என கண்பானவர்களே, அவரோடு கூட ஏனோக்கு நடந்தாரே, ஆண்டவரோடு கூட இன்றைக்கும் நாம் நடக்க முடியும். என கண்பானவர்களே, அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், அவரை கூப்பிடுகிற பொழுதெல்லாம், அவரை தேடுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். தானியேல் எப்படியாக ஆண்டவரை தேடினார்? தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ரட்டிலும் சாம்பலிலும், ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தினுடைய ஒரு பிரஜை அவர், ஒரு மிகப்பெரிய அதிகாரி, ஒரு தலைவன். ஆனாலும் கூட ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்வதற்கு அவர் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண அவர் வெட்கப்படவில்லை. என கண்பானவர்கள், அவனை கொல்ல வேண்டும் என்ற ஒருவேளை கட்டளை பிறந்தால் 3 வேளையும் ஆண்டவரை தேடினார், ஜெபித்து ஆண்டவரை தேடினார். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, என் கர்த்தரை நான் தேடுவேன், என் கர்த்தருக்கு நான் குறிக்கப்பட்ட நேரத்திலே நான் போய் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறதான ஒரு ஆவி, ஒரு குணம் அவருக்குள் இருந்தது. என கண்பானவர், எனவே என்ன நடந்தது? தானியேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே காபிரியேல் தூதன் பறந்து வந்து அந்த என்னை தொட்டார் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் இருப்போமே ஆனால் நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு தேவன் பலன் கொடுப்பார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பொழுது தேவன் மாற்றத்தை கொண்டு வருவார். நமக்காக ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வேதனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் முழு இருதயத்தோடு உபவாசத்தோடு அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே நெக்கண்பானவர்களை அவரை தேட வேண்டும். அவரை தொழுது கொள்ள முடியும். எப்பொழுதெல்லாம் அவரை வாஞ்சையா இருக்கிறதோ, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவன் பேரிலேயே வாஞ்சையா இருக்கிறது என்று நாம் சொல்லுகிற பொழுது
ஆண்டவர் அந்த வாஞ்சையை அறிவார், நம்மிடத்திலே வந்து நம்மை எல்லா துன்ப துயரங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார் என கண்பானவர். அடுத்ததாக என கண்பானவர்களே, அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும். இது மிக அற்புதமான ஒரு அனுபவம். அருமையான டாக்டர் அவர்கள் இன்றைக்கு இந்த கால வேளையில இப்படி ஐயா எங்கள் சிகாகோ ஜெபக்குழுவிலே நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னபொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நான் 4 மணிக்கு எழுந்து விடுவேன் ஜெபத்திற்கு. அன்பானவர்களே, இந்த அனுபவம் ஆண்டவரோடு கூட நாம் பேசுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வேத வசனங்களின் மூலம் பேசுவதற்கு அதிகாலை வேளை நமக்கு உதவி செய்கிறது. அதிகாலையில் தேவனை தேட வேண்டும். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு என்று சொல்லி கீர்த்தனை பாடல் சொல்லுகிறது. அன்பானவர்கள், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 63:1 சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினாராம். இன்றைக்கு எத்தனை பேர் சோம்பேறித்தனமாக அதிகாலையில் எழுந்து ஜெபிக்காதபடி ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறபடி என்னை கண்டடைவார்கள். அவரை தேட வேண்டும். காலையிலே நாம் முதலிலேயே நாம் இரவிலே படுக்க போகும் நாளை காலை இந்த வசனத்தை நான் தியானிப்பேன், இந்த அதிகாரத்தை நான் தியானிப்பேன் என்று இதயத்திலே சொல்லிக் கொண்டப்பா, காலையிலே நேரமே எழுந்து உம்மோடுதான் நான் முதலாக நான் பேசுவேன் என்று சொல்லுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என கண்பானவர்களே. அதிகாலையிலே யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே மரியாள் காலையில அதிக இருட்டோடே கல்லறைக்கு தேடி போனாலாம் மகதலேனா மரியா. இரவெல்லாம் அந்த மகளுக்கு தூக்கமில்லை. ஆண்டவருடைய சரீரத்திற்கு நான் நிச்சயமாக இந்த ஸ்கந்த வர்க்கங்களை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை தேடி ஓடுகிறதை பார்க்க. உன்னத பாட்டு புஸ்தகத்திலே அன்பானவர்களே, சூலேமித்தியை குறித்து நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-4 வரை வசனங்கள் மணவாட்டி சபையாக, மணவாட்டிக்கு உதாரணமாக அந்த சூலேமித்தியாலை நாம் குறிப்பிடுகிறோம். அந்த ஆத்ம நேசரை தேடிய விதத்தை பாருங்கள். படுக்கையில் நான் தேடினேன், காணவில்லை. நகரத்து வீதிகளில் தேடினேன், காணவில்லை. காவலாளர்களிடம் விசாரித்தேன், கொஞ்ச தூரத்திலே கண்டேன். 4வது வசனம் சொல்லுகிறது, கடைசி வரியிலே பாருங்கள், அவரை நான் விடாமல் பற்றி கொண்டேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். இந்த உலகத்திலே இன்றைக்கு இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே ஒருவேளை ஏஐன்னு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் வந்து விட்டது. நாம் கர்த்தரை தேடாதபடி இன்றைக்கு செல்போனிலே எதையோ தேடிக்கொண்டு கிடக்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். தங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து கொண்டிருக்கிறான் சாத்தான். அவன் இன்றைக்கு நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற இந்த விதமான மீடியாக்கள், இந்த விதமான செல்போன் போன்ற இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை இன்றைக்கு வித்தியாசமான மோசமான வழியிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லை எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்காக அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த கம்யூனிகேஷன் காரியங்கள் தேவனுக்காக. இன்றைக்கு காலையில நம்முடைய செல்போன் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்? அவருடைய செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என அன்பானவர்களே. அதிகமான வசனங்களை நாம் அனுப்ப வேண்டும். அன்பானவர்களே, நாம் விடாமல் பற்றி கொண்டேன் என்று சொல்கிறார். கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய காரியங்களை பயன்படுத்த வேண்டும் என அன்பானவர்களே. எஸ்ராவின் புஸ்தகத்திலே நீங்கள் பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகர் குதிரை வீரரை கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். அர்த்தசஷ்டா ராஜாவிடத்திலே இவ்விதமாக எஸ்ரா சொன்னாராம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் கோபமும் அவரை விட்டு விலகுகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். நாங்கள் ராஜாவிடத்திலே நாங்கள் இவ்விதமாக சொல்லி இருந்தோம் என்று எஸ்ரா சொல்லுகிறான். கண்பாங்க, அர்த்தசஷ்டா ராஜாவிடத்திலே அவர் சொல்லி இருக்கிற சத்தியம் பாருங்க, எங்களுடைய தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவிடத்தில் சொல்லி இருந்தோம். அவரை தேடுகிற எல்லார் மேலும் அவருடைய கரம் நன்மையுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக கர்த்தரை தேடாதவருடைய கதி பாருங்க. 1 நாளாகமம் 10:13 அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை சவுல் தேடினதினாலே அவன் செத்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிற மக்களை அவன் தேடினதினாலே அவன் தமிழ் அபிஷேகத்தை சவுல் இழந்து போனான். அன்பானவர்களே, சங்கீதம் 10:4 சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான்,
துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவன் தேவனை தேட மாட்டான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவனுடைய எண்ணமெல்லாம் கர்த்தர் இல்லை என்பதே துன்மார்க்கனுடைய எண்ணங்கள். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை தேட ஆண்டவரை தேடுங்கள். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கூடி ஜெபியுங்கள். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தனி தியானம் பண்ணுங்கள். அவருடைய வேதத்தை தியானிங்கள். எத்தனை வசனங்கள் தேவனை தேடுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அன்பானவர்களே. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். இறுதியாக ஒரு பாடலை பாடி நான் முடிக்க இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தேவனை தேடுகிற பொழுது சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 69:32 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் வாழும். சங்கீதம் 70:4 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். சங்கீதம் 9:10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள், தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. நீதிமொழிகள் 28:5 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலவற்றையும் அறிவார்கள். ஓசியா 10:12 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் மேல் அவர் நீதியை வர்ஷிக்க பண்ணுவாராம். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தரை தேடுவோமா? எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்தில் ஆண்டவரை தேடுவோம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நான் நீர் எங்கே இருக்கிறேன்? அழகான ஒரு பாடல், எங்கே தேடுவேன், நான் எங்கே தேடுவேன், நேசர் இயேசுவை நான் எங்கே தேடுவேன் என்று சொல்லி பக்தர் பாடுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதோ இந்த நாளில் இந்த செய்தியை நான் உங்கள் மத்தியிலே பிரசிக்கும்படியாக கர்த்தருக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடலை பாடி ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி முடிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தரை தேடும்படியாக செய்து அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேடுகின்ற மனிதனுக்கு தென்படுவார் இயேசு, நாடுகின்ற மனிதனுக்கு நன்மை செய்வார் இயேசு. தேடுகின்ற மனிதனுக்கு தென்படுவார் இயேசு, நாடுகின்ற மனிதனுக்கு நன்மை செய்வார் இயேசு. தேடிவா இயேசுவை தேடிவா, நாடிவா இயேசுவை நாடிவா. தேடிவா இயேசுவை தேடிவா, நாடிவா இயேசுவை நாடிவா. தேடுகின்ற மனிதனுக்கு தென்படுவார் இயேசு, நாடுகின்ற மனிதனுக்கு நன்மை செய்வார் இயேசு. அதிகாலை ஜபத்திலே தாவீது தேடினார், ஆண்டவர்க்கு பிரியமான தாசனாக மாறினார். 3 வேளை ஜபத்திலே தானியேலும் தேடினான், மூர்க்கமான சிங்கத்துடைய வாயில் இருந்து தப்பினான். தேடிவா இயேசுவை தேடிவா, நாடிவா இயேசுவை நாடிவா. தேடுகின்ற மனிதனுக்கு தென்படுவார் இயேசு, நாடுகின்ற மனிதனுக்கு நன்மை செய்வார் இயேசு. இரவும் பகலும் இயேசுவை தேட வேண்டும் ஜெபத்திலே, எப்பொழுதும் அவர் துதியை சொல்ல வேண்டும் நாவிலே. இரவும் பகலும் இயேசுவை தேட வேண்டும் ஜெபத்திலே, எப்பொழுதும் அவர் துதியை சொல்ல வேண்டும் நாவிலே. ஆவலோடு ஆண்டவரை தேடுகின்ற போதிலே, அளவில்லாத ஆசீர்வாதம் கிடைத்திடுமே வாழ்விலே. ஆவலோடு ஆண்டவரை தேடுகின்ற போதிலே, அளவில்லாத ஆசீர்வாதம் கிடைத்திடுமே வாழ்விலே. தேடிவா இயேசுவை தேடிவா, நாடிவா இயேசுவை நாடிவா. தேடுகின்ற மனிதனுக்கு தென்படுவார் இயேசு, நாடுகின்ற மனிதனுக்கு நன்மை செய்வார் இயேசு. தேடிவா இயேசுவை தேடிவா, நாடிவா இயேசுவை நாடிவா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறப்பா. பரிசுத்தமான இந்த கால வேளையில சிகாகோ பிரேயர் லைன் மூலமாக நாங்கள் உண்மையிலே தொடர்பு கொண்டோம் ஆண்டவரே. இதுல இந்த ஜெபத்திலே தொடர்பு கொண்ட அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க நீர் உண்மை இல்லவர். அப்பா, நாங்கள் உண்மை ஒவ்வொரு நாளும் தேடட்ட ஐயா. இல்லை, என்னை தேடுங்கள் என்று நீரே எங்களை அழைக்கிறீர். அப்பா, உண்மை தேடுகிறோம் தாப்பனே. இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே, இந்த ஜெபக்குழு மூலமாக உண்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்ததாமே ஆசீர்வதிங்க. சர்வ வல்லவரே, சாவாமை உடையவரே, நித்திய பிதாவே, நீதியின்
சூரியனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தருவீர் ஸ்தோத்திரம். தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த உலகம் அமைதியற்ற நிலையிலே பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். நிச்சயமாக எங்களுக்கு விடுதலை தருவீர் ஐயா. எங்கள் ஜெபம் வீண் போகாது. ஆண்டவரே, விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே நன்மையான காரியங்களை செய்வீர். அருமையான இந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக இதை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான டாக்டர் சசிகுமார் ஐயா அவர்களுக்காக கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆண்டவரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறீர். மக்கள் நன்றி அப்பா. அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை நீர் கொடுத்தீர். மக்கள் நன்றி. துதி கனம் மகிமை யாவற்றை அப்பா உமக்கு ஏறெடுக்கிறோம். கண்மலை இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். Amen. Thank you, Pastor. Thank you, Reverend Vijayan. Over to Pastor Anish.